வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து டிசிப்ளின் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அதுக்கான கமெண்ட்ஸுக்கு ஒரு பதில் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோ பண்ணுறோம். மெயினாக பரத்தோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியமான. பரத் நிறைய விஷயம் அதில் சொல்லியிருப்பான். சில இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் வேறு அதில் நான் சொல்ல. அது அப்படியா? ஆட் பண்ணுவோம். தாராளமாக கமான். அந்த மிஸ் பண்ணது ஏதாவது இப்போ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலாக ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் பேசியிருப்பேன். அந்த ப்ரைம்டு லைஃப் அப்படிங்கிற அந்த புக்கில் மெயினாக ரெண்டு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இன்னொன்று விட்டேன். இன்னொன்று என்னது? ஒன்று வந்து மெலனின். ஆமாம், அது வந்து நம்ம ஸ்கின்னோட மெட்டீரியல். அது ஸ்கின்ல இருக்கு அந்த மெட்டீரியல். மெலட்டோனின் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் இருக்கு. அந்த கண்ணில் இருக்கிற அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஸ்லீப்பை ரெகுலேட் பண்ணுது. அதை தான் நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து சன்லைட் மூலமா என்ன ஆகுது அந்த மெலட்டோனின் அப்படின்னா, அது வந்து சன்லைட்டை பார்த்தா தான் அதுக்கு புரியுது. ஓ இப்பதான் விடிஞ்சிருக்கா அப்படின்னு புரியுது அதுக்கு. அதுக்கப்புறம் சன்செட்டை போய் பார்த்தா தான் புரியுது. ஓ இப்போ அது சாஞ்சிருச்சா அப்படின்னு. தூங்க போகலாம் அப்படின்னு அப்போதான் நம்ம பாடிக்கு வந்து கமாண்ட் கொடுக்குது. ஸோ மெலட்டோனின் அப்படிங்கிறது இது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி அது என்னென்னலாம் பண்ணுதான். பட் மெயின் ஃபங்க்ஷனாக இதுதான் பண்ணுது, ஸ்லீப்பை ரெகுலேட் பண்ணுது மெலட்டோனின் அப்படிங்கிறது. ஸோ நான் ஸ்கின்ல அந்த மெலனின் சொன்னேன் இல்லையா, அந்த மெலனின் வந்து அந்த டார்க் ஸ்கின் இருக்குல்ல, டார்க் எவ்வளோ டார்க்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சன் நம்ம வாங்கணும்னு அர்த்தம். இதே ஒயிட் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீ அவ்வளோ சன் வாங்க தேவையில்லை, ஏன்னா ஈஸியாக ஒயிட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் பிளாக் டார்க் ஸ்கின் வர 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 இன்னும் நிறைய சன் எடுக்க வேண்டியது நீட் இருக்கும். அப்போதான் மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. அதுதான் கருப்பு கலரில் தெரியுது நமக்கு. ஸ்கின்னுக்குள்ளே மெலனின் ப்ரொடியூஸ் ஆகி கருப்பாக அது ஆகுது. அந்த மெலனின் தான் கருப்பாகுது. நம்ம பாடியில் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் சன் தேவை. ஒரு இடத்துக்கு மட்டும் கொடுக்கவே முடியல சன். அது எங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது நம்ம ஊரில் கொஞ்சம் கஷ்டம்தான். அது சன் இல்லாதப்பதான் அதுக்கு கொஞ்சம் காத்து இல்லையா. அதுக்கு வந்து நம்ம முன்னாடிலாம் வெறும் காட்டன் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். காட்டன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெனிட்ரேட்டிவ் பவர் அதுக்கு இருந்துச்சு அந்த காட்டன்ல. அது உள்ள சன்லைட் அனுப்பிச்சிரும். அதனால தான் நம்ம வந்து நம்ம டிராபிக்கல் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து டை பண்ணாத காட்டன், டை பண்ண காட்டன் இல்லை, டையே பண்ணாத காட்டன், கதர் அதுக்கு பேரு. கரெக்ட் தான். அந்த கதரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல வந்து நிறைய டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் மாதிரி ஒன்று இருக்குமா. ஸோ அதனால அது நம்ம பாடிக்கு சன் அமைச்சிருமா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டைடு க்ளோத்திங் அப்படிங்கிறதுனால சன்லைட் அங்கே ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றிலாம் வந்து ப்ரைம்டு லைஃப் நிறைய பேர் கேட்டாங்க அந்த புக்கு என்னது அப்படின்னு. ப்ரைம்டு லைஃப் அப்படின்றது தான் அந்த புக்கோட பேர். கிண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிண்டில் அன்லிமிட்டெடில் அது வந்து ஃப்ரீ. இந்த புக்கில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானாக எதுவும்லாம் சொல்லலை. ஸோ உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த புக்கு போய் படிங்க அப்படின்னு. நிறைய கமெண்ட்ஸ்ரா. ஃபர்ஸ்ட்டு வணக்கம் ஹெல்த் கீக்ஸ் அப்படின்னு சொல்லி நீ போட்டிருந்த. அதில் வந்து விக்னேஷ் சோஷியல் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் ப்ரோ, எனக்கு கூட சைக்கிளில் இன்ட்ரெஸ்ட்டு, பட் மை இஷ்யூ இஸ் ஐ கான்ட் மெயின்டைன் த டிசிப்ளின் ஆஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஷிஃப்ட்ஸ் ஐடியில். ஓகே, வெரி பேட் இன் கன்சிஸ்டன்சி. இஃப் தேர் இஸ் எனி பிளேஸ் டு ரெண்ட் அ கியர் சைக்கிள் I can able to try and see whether I can be disciplined or not. If you know சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு நீங்க வந்து ஸ்மார்ட் சைக்கிள்ஸ்னு சென்னையில் அங்கங்க 4-5 கிடக்கும். அது ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். அதை எடுத்து போட்டு அடிச்சு ஓட்டிட்டு கொண்டு போய் அங்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி நீங்க எழுந்து அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்மார்ட் பைக் அங்க இருக்கு பாருங்க, அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல அப்படிங்களா. நான் நிறைய இடத்துல மெட்ரோ பக்கத்துலலாம் இருக்கு. கரெக்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ப்ரோ. ஆனால் அது வந்து உங்களோட டைமிங்கை கரெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் பண்ணாது. நீங்கள் டைமிங்கில் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்கள் இருக்கிற அந்த ஷிஃப்ட் பேஸ்ட் அந்த இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போதைக்கு உங்கள் நிலைமை அப்படி இருக்குது. அது ஒன்றும் இல்லை. இப்போ உங்களோட நிலைமை அப்படி இருக்குதா, நோ ப்ராப்ளம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஐயோ நான் டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எவனும் டிசிப்ளின்டாக இல்லை இங்கே, சரிங்களா. நாங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நாங்களே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அதை எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறோமே தவிர நான்லாம் பயங்கர டிசிப்ளின்டாக இருக்கேன், நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் கிடையாது ப்ரோ. டிசிப்ளின்டாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த ட்ரை அண்ட் ட்ரை அகெயின்
till you succeed. அது இதுல என்ன பிரச்சனைனா சக்சீட்னு ஒரு பாயிண்ட் வருது, அதுக்கப்புறம் திரும்பியும் அதுல இருந்து சர்பாஸ் ஆயிடுது. அப்புறம் இல்ல சர்பாஸ் ஆகி போனா பரவாயில்ல, திரும்ப கீழே இறங்கி அதை தொட்டுட்டேனே அப்படி கீழே வரும். ஐயோ அப்படி அதான் ரொம்ப பெயின். ஒரு கமெண்ட் இருந்தது, அது படிப்போம். அப்படியா? ஆமா, அதை பத்தி ஒரு கமெண்ட் இருந்தது. அப்புறம் பிரதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபிட்ரியா ஹுவாவே பேண்ட் 10 இல்லாட்டி ஷாமி பேண்ட் 10 அப்படின்னாரு. ஷாமி பேண்ட் 10 நம்ம ஊருக்கு வராது ப்ரோ. ஓ அப்படி ஒண்ணு. ஆனா நல்லா இருக்கு ப்ரோ, இப்பதான் ரிலீஸ் ஆச்சு, சைனால இருக்கு. இதுதான் ஃபிட் 3யா? ஆமா, இதுதான் ஃபிட் 3. ஓகே, இது எவ்வளவு பிரைஸ்? இது வந்து 3500 ரூபாய்க்கு ஆஃபர்ல வரும், அப்படி இல்லைன்னா 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் ப்ராடக்ட்டா? அது நல்லா இருக்கா? யூஸ் பண்ண நல்லா தான் இருந்தது. என்ன பிரச்சனைனா ஸ்டெப் டவுன் மட்டும் வண்டிலாம் ஓட்டினா ஜிபிஎஸ்ல கிடையாது, ஆனா ஆப்ல இருந்து எடுத்துக்கும். அப்போ கொஞ்சம் காஸ்ட்லிங்க. அதனால தான் ஆஃபர் டைம்ல 3500 ரூபாய்க்கு எப்பயாவது வருமா. டிஸ்பிளே கூட கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அது அந்த மாதிரி நான் இது கவரை கழட்டி. ஓ அப்படியா? அது சேஃப்டிக்காக அதில் மாட்டிருக்கு. சரி சரி. கௌதம் அவனே கொடுத்தாரு. கௌதம் ப்ரோ. ஓகே ஓகே. அவரோடது இல்ல. ஓ ஓகே ஓகே, நல்லா தாங்க இருக்கு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லை, நான் எவ்வளோ சிம்பிளாக வச்சிருக்கேன் பார்த்தல வாட்ச் ஃபேஸ். ரொம்ப சிம்பிளான வாட்ச் ஃபேஸ். ஓகே ஓகே. இது கௌதம் ப்ரோடதா? அவர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு, எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு. வெரி குட். அதனால தான் அவர்கிட்ட அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதனால வராது. ஆமா, ஷாமி பேண்ட் வந்து நீங்க சைனால வாங்கினா உண்டு ப்ரோ, சரியா? நம்ம ஊர்ல ஹானர் பேண்ட் ஓகே, அது ஹுவாவே பேண்ட் ஓகே. அப்புறம் ஃபிட் 3 இருக்கு. ஃபிட் 3 வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரீசன் என்ன, இன்னொன்று நம்ம ஊர்ல அதுக்கான சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பிரச்சனை இல்லாம அவ்வளோ. ஸோ அதெல்லாம் ஓகே. அப்போ ஒன்று வந்து ஒருத்தர் பாராட்டியிருக்காரு, அப்ரிஷியேட் யுவர் டைம் அண்ட் எஃபோர்ட் ஃபார் டூயிங் திஸ் டைப் ஆஃப் ஹெல்த் ஓரியன்டட் டிஸ்கஷன்ஸ். நன்றி ப்ரோ. சரி, அப்புறம் நிரஞ்சன் வந்து வணக்கம் சொல்லியிருக்கான். அப்புறம் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரிலாம். அப்போ நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் எங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். அந்த ஊக்கம் இன்னும் கிடைச்சது அப்படின்னா இன்னும் நிறைய கண்டென்ட் ஷேர் பண்ண முடியும். ஆக்சுவலாக நிறைய இருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஜி செல்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் அ ஃபேன் ஆஃப் நான் டெக் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் த அவேர்னஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ், டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஸ்லீப். டெஸ்டாஸ்டிரான் அண்ட் ஸ்லீப். நேத்திக்கு இதை பற்றியும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டெஸ்டாஸ்டிரான் பற்றி நாம பேசியிருந்தோம், வீரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். தமிழ்ல வந்து வீரியம் அது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் அது ஹார்மோன் மட்டும் கிடையாது, அது எனர்ஜியும் கூட. இந்த எனர்ஜி வந்து கல்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கல்டிவேட் பண்ணக்கூடிய எனர்ஜியா இருக்குது, அதே சமயத்துல நம்ம லூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியாவும் இருக்குது. உண்மைதான். எப்படிலாம் லூஸ் ஆகுது அப்படிங்கிறது, அது எப்படிலாம் வெளியே போகுது அப்படிங்கிறது தான். ஸ்வெட்டு வழியா கூட அது வெளியே போகும், ஓகேவா? ஆனா மெயினா பான் பாகத்து செயல் செய்யும் போது வெளியே போகிறது வீரியம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்காசம் அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்கும் போது, அந்த மொமெண்ட்ல வந்து எக்கச்சக்க எனர்ஜி வந்து உங்க பாடியில இருந்து லூஸ் ஆகும். அது மெயினா நீங்க வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ண முடியும். அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்க. அதை வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம அதை ஹை லெவல்ல எப்பயுமே வச்சுக்கிட்டா அந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து வெறுமை செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகல, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. எனி கைண்ட் ஆஃப், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஐடியா ஒன்று வச்சிருக்கேன், ஓகேவா? ஒரு கிரியேட்டிவ் ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். கிரியேட்டிவ் நல்லா யோசிச்சு பாருங்க. அதை செய்யணும்னு கண்டென்ட் கிரியேஷன் எடுத்துக்கும். கண்டென்ட் கிரியேஷன் எடுத்துப்போம். நம்ம கண்டென்ட் கிரியேஷன் செய்யணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து வீடியோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவனால ரெக்கார்ட் பட்டன் அழுத்த முடியாது, கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹை டெஸ்டோஸ்டிரான், ஹை வீரியம் தேவை. டெஸ்டோஸ்டிரான்றது வெறும் ஹார்மோனு, அது கூட கனெக்டடாக இருக்கிற எனர்ஜி பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ லெவல் ஆஃப் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ப்ளஸ் வீடியோ ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் கொண்டு போக முடியும். ஃபோக்கஸில் நம்ம வச்சுக்க முடியும் வீடியோவை, டாப்பிக்கை மெயின்டைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது பார்த்தியா, வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கே அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேட் ஆகுது. உண்மைதான். ஒன்ஸ் அதை நம்ம முடிச்சதுக்கப்புறமா, அந்த கிரியேஷன் முடிச்சதுக்கப்புறமா ஒரு அதர் ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அது டோபமைன், செரட்டோனின், அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாமும் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றிலாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே எனர்ஜி சிஸ்டம்ஸாக பாருங்கள். ரொம்ப அந்த ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆக்டிவிட்டியை நடத்துறதுக்கும் தேவையான எனர்ஜியை எப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். கரெக்ட். ஆமாம். ஓகே, அடுத்து வந்து டெக்கனமிசிஸ். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து டிசிப்ளின் கிரிக்கன் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் சேலத்துக்காரன், நாமக்கல், ஈரோடு, கோவை, கோபி, தருமபுரி, கரூர், பழனி எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கெல்லாம் போய் வேலை செஞ்சுருக்கேன். சென்னை வந்தேன், அது தமிழ்நாடு போலயே இல்லை. தெரியுமே.
சரியா? தமிழ்நாடு கிடையாது. கேளு, மூணார் சென்றேன், வர்க்கலா சென்றேன், அதெல்லாம் தமிழ்நாடு போல இருந்தது. அதெல்லாம் தமிழ்நாடு தான். சரியா? சென்னையில் வழி சொல்ல கூட யாரும் தயாரா இல்ல. வழி சொல்ல கூட இல்ல. ஆமா, இல்லடா அவ்வளோ பிஸி சிட்டி சார் வித் பசி சிட்டிசன்ஸ் அப்பயே ஒரு பாட்டு வரும், பண்ணா இருக்கும். ஆனா உண்மை அதுதான், அப்படிதான் இருக்காங்க. திருநெல்வேலி அல்வாடா வரும், சென்னையில என்னடா தண்ணி கொஞ்சம் கூட இல்லடா, அவ்வளவுதான் வரும். ஆமா, ஆழம் பார்த்து காலை விடு சொல்லுறது சாமிடான், அப்புறம் பாட்டு மாறிடும். ஆமா, சென்னை வந்ததுமே ஒண்ணுமே இல்லைன்ட்டு தான் பாட்டு மாறிடும். ஆமா. அப்புறம் இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேப்ப மரம், புளிய மரம், மரம், அரச மரம், ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ அப்படின்னு. ஆமா, மரத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் இங்க இருக்காது, இருக்கும் அங்கங்க நீங்க தேடி போனோம். வேப்ப மரம்டா, புளிய மரம்டா, ஆலமரம்டா, அடையாறுல மட்டும் நிறைய இருக்கும். அப்போ இருந்தது, இப்போ இருக்கு. இப்போ தியோசபிகல் சொசைட்டிக்குள்ள இருக்கும் 1-2 அங்கங்க ஒளிஞ்சு கிடக்கு நிறைய. புரிஞ்சவங்களுக்கு போய் அந்த, ஏன்னா இது எல்லாமே பாருங்க ஒரு ஈகோ சிஸ்டம்ல எல்லாமே எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். கரெக்ட். நம்மளை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மள ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல வச்சுக்கக்கூடிய பொருட்கள். நீங்க டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லாம? நெகட்டிவ் மைண்ட் செட் போயிடுச்சு அப்படின்னா டிசிப்ளின்லாம் ததிங்கின ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க காலையில எந்திப்பீங்க, யோசிப்போம் நம்ம, ஆனா எதுக்கு டிசிப்ளின்லாம் வெளியே ஒரு. அதான் பாஸ்கி ப்ரோ சொல்றாரு, ஐ நீட் திஸ் மோஸ்ட் ப்ரோ டியூ டு சோஷியல் மீடியா, மை ஸ்லீப் டைம் கெட்டிங் டிலேட் அண்ட் நோ எக்ஸசைஸ் இன் மார்னிங். இப்போ இங்க ஒரு பையன் இருந்தான், இப்போ இங்கதான் இருக்கான் அந்த பையன். அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆங்ஸைட்டி எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியால டூம் ஸ்க்ராலிங் அப்படிங்கிறாங்க. இருக்கிறது அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் வச்சிருக்கீங்களா? அதுக்கும் டிசிப்ளின் வேணும். அது நீங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, நீங்க பாட்டுல என்ன பிரியாணி 3 கிலோ சாப்பிடுவாரா யாராவது ஒருத்தர்? சாப்பிட முடியும்னு வச்சுக்கேன், அது ஒரு நைட்ல சாப்பிட்டுட்டு என்ன மல்லாந்து தான் கிடக்கணும். அப்போ டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அடுத்த நாள் எழுந்தாலும் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, கிழிக்க தான் முடியும். போய் நேரா உள்ள போய் உட்கார வேண்டியது தான். அப்படி மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அதுக்கப்புறமும் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து நைட் அங்க போய் எல்லா எலக்ட்ரோலைட்டும் போயிடும் வெளியே. ஹாஃப் ஸ்டொமக்கோ இல்லாட்டி நைட் வந்து ரொம்ப கொஞ்சம் எம்டி ஸ்டொமக் மாதிரி. எம்டி ஸ்டொமக்னா அதுக்கு எம்டிலாம் சொல்லல மாதிரி. அதுக்கு தான் நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு 7 மணி அளவுல வாழைப்பழம் சாப்பிட்டு போய் படுத்துருங்க அப்படின்வாங்க. 7 மணி அளவுல வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு 8-9 மணிக்கு படுக்கணும். இப்ப ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? 7 மணிக்கு தான் ப்ரோ நான் வீட்டுக்கே வரும். 7 மணிக்கு தான் ப்ரோ நான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்புவேன். 7 மணிக்கு தான் ப்ரோ என் ஷிஃப்டே ஆரம்பிக்குது. உண்மைதான். நம்ம லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் சிட்டி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டஃப்பான லைஃப் ஸ்டைல் ப்ரோஸ், ரொம்ப டஃப்பான லைஃப் ஸ்டைல். நீங்க லைட்டா அப்படியே ரூரல் போனீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு ஈஸியா செட் ஆயிடலாம். ஏன்னா அங்க 7 மணிக்கு மேல எதுவும் நடக்காது, யாருமே வெளில இருக்க மாட்டாங்க. ஆமா, அப்ப வெறும் கரடி, அப்புறம் இது வரும், சிறுத்தை, இதெல்லாம் தான் வெளில வரும். யானை வந்து துவம்சம் பண்ணிடும்ன்ற பயத்திலேயே எல்லாம் உள்ள கிடப்பாங்க. ஸோ அதனால அங்கெல்லாம் அது ஈஸியா நீங்க அந்த டிசிப்ளின்குள்ள போயிடலாம். பட் இங்க வந்து ரொம்ப கஷ்டம்தான். இங்க என்னதான் கஷ்டமா இருந்தாலும் டிசிப்ளின்குள்ள போறதுதான் நம்மளோட நோக்கம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என்ன சொன்னாரு அவரு, டிசிப்ளின்ல இருக்க முடியலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சிங்கிறது வெளியே வந்து பேசியிருக்கு, உங்ககிட்ட சொல்லியிருக்கு, வேலைக்கு ஆகுதுடா பாஸ்கி வாடா அப்படிங்குது. சரி, ஏதாவது ஒரு ரொட்டீனுக்குள்ள போயிருப்பா. இதே மாதிரி தான் சுதர்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி லென்த்தி கண்டென்ட் போடுவியா, 5 வருஷத்துக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கண்டென்ட் அப்பப்போ போட்டுட்டே இருங்க. ஓகே, இதை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் இருக்கும். ட்ரூலி அப்ரிஷியேட் த எஃபோர்ட். ஷேர் பண்ணிடுங்க. ஒரு சின்ன மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மேலேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட், எல்லா ப்ராடக்ட்டும் சமம் ப்ரோ. ஃபீலிங் லைக் ஃபீல் குட் மூவி, சூப்பர் சொல்லியிருக்கார். சரி, அப்புறம் வந்து ப்ளீஸ் டெல் மீ மோர் அபவுட் த பட்ஜெட் சைக்கிள்ஸ். ஆக்சுவலாக பட்ஜெட் சைக்கிள் வந்து 5000 ரூபாய்க்கு நிறைய சைக்கிள் இருக்குடா. அப்படியா? ஆமாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா 2060 சைக்கிள்ஸ் தான் இருக்கும். அப்போ நீ ஓட்டுறது 2090, அதாவது அந்த ரிம் டயகனலாக இருக்குல்ல, அதோட ரேடியஸ் வந்து ஒன்றில் அதிகம். இதுவே ரேடியஸ் கம்மியாக குழந்தைங்க சைக்கிள்லாம் வரும், 12, 13, 16, 18 அந்த மாதிரி வரும். சரி, 2090 தான் இருக்கலே பெருசு. ஓகே, அதுக்கடுத்து 28 இல்லாட்டி 700 சொல்லிட்டு இந்த நான் வச்சிருக்கிற சைக்கிள் எவ்வளோ வரும்? இது ரேட்டா சைக்கிள் நல்ல ஃப்ரேம் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா சிங்கிள் ஸ்பீடே 12,000 11,000 வரும். சரி சரி. இதுவே வந்து ஃப்ரேம் குவாலிட்டி சுமாராக இருந்ததுன்னா 7,000 8,000 9,000 அப்படி மாறும். ஓகே.
அண்ட் இதுலயே வந்து கியர் செட் இருந்ததுன்னா நல்ல சைக்கிள்னா 14,000 15,000க்கு மேல போயிடும். சரி. அந்த கியர்லயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. என்ட்ரி லெவல் கியர், அதுக்கு அடுத்த லெவல் அப்படியே போயிட்டே இருக்கும். அதோட மேனுஃபேக்சரரை பேஸ் பண்ணி மாறும். எப்படின்னா ஷிமானோன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் மைக்ரோடெக்னு ஒன்று இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் அவங்களோட பிரைஸ். நான் பீச்சுக்கு போறேன், இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் நிறைய சைக்கிள் பார்ப்பேன். அது என்னவோப்பா உங்க டிசிப்ளின், சென்னைக்காரங்க டிசிப்ளின் எனக்கு புரியல. நான் டெய்லி சைக்கிள் எடுத்துன்னு அங்கே போயின்னு இருக்கேன். டெய்லி போய் ஒரே இடத்துல தான் பார்க் பண்ணுவேன். நான் இப்போ வீக் டேஸ்லாம் போறேன் அப்படின்னா எந்த மட்டும் தான் இருக்கும் சைக்கிள். ஆமா, யாரும் இருக்க மாட்டாங்க, யாவனும் இருக்க மாட்டான். அதே டைமுக்கு தான் போவேன் வேற. ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் அப்படியே குவிஞ்சு கிடக்கும் சைக்கிள்லாம். அப்ப நிறைய சைக்கிள் பார்த்தேன், விதவிதமா இருந்துச்சு சைக்கிள், கலர் கலரா விதவிதமா. சில பேர்லாம் நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதுல. செம்ம ஃபன்னா இருந்துச்சு பார்க்க. ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தேன், நிறைய இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், இருக்காயா சைக்கிள், எப்பா எவ்வளவு விதவிதமா இருக்கு. என்ன ரேட்டு தான் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுமே என்ன ரேட்டு வருது நிறைய இருக்கு சைக்கிள்ஸ்ல. வந்து இப்போ நார்மலா ரோட் பைக்ஸ் ஸ்டார்டிங் என்ன நல்ல ஒரு, இப்போ நான் ஒரு என் ஹைட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ரிலையபிளா ஒரு சைக்கிள் வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா எந்த ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது? இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்குடா. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து 5,000 ரூபா சைக்கிள் தான். சரி. அது வந்து ஒரு 2060 ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி சைக்கிள். சரி. அதுல தான் நான் தூரம்லாம் போயிட்டு வந்தேன். ஆனா அதுல வியர் அண்ட் டயர் அதிகமாச்சு, சைக்கிளும் ஹெவியா இருக்கும். இது ஒரு பெரிய ட்விஸ்ட். வெயிட் கம்மியா இருக்கிற சைக்கிள் பார்த்தனா ரேட் அதிகமாயிட்டே போகும். ஆமா, கரெக்ட். வெயிட் அதிகமா இருக்கிற சைக்கிள் பார்த்தனா உனக்கு 5,000, கரெக்ட், 4,000. அதனாலதான் வந்து அந்த அண்ணாமலை சைக்கிளும் வந்து 6,000 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சது. நல்லா கனமா இருக்கும். ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி 4,000 ரூபா 5,000 ரூபா சைக்கிள்ல நான் சொன்ன மாதிரி வியர் அண்ட் டயர் என்னன்னா, அது ரிம்மு பெண்ட் ஆகிறது, ஸ்போக் உடையிறது ரொம்ப காமனா இருக்கும். உனக்கு காண்டாயிடும். ஏன்னா நம்ம ஒரு ரோடு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சரியா. அதனால இதெல்லாம் மொத்த ஸ்போக் செட் இப்பதான் மாத்தினேன் ஒரு வீலுக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் வராம, நல்ல சைக்கிள்லயே அந்த பிரச்சனைங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னு என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, கார்பன் லெவலுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபோர்க்கு கார்பன், ஃப்ரேம் கார்பன், ரிம் இருக்குல்ல அது வந்து இருக்கலே பெஸ்ட் அலாய். அதுல வந்து இன்னும் வேற லெவல் குவாலிட்டி ஃபோர்க்ஸ், இதெல்லாம் அந்த ஸ்போக்கு எல்லாமே. நீ வச்சிருக்கிற சைக்கிள் அதெல்லாம் இருக்கா? நான் வச்சிருக்கிறதுலயே ஸ்போக் வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. ஓகே. ஆனா என்ன ஹைலைட்னா, இந்த சைக்கிள் வந்து நான் ரோடு பள்ளம் மேடெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் பள்ளங்கள் எல்லாம் எப்படிலாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணி நான் போறேன்னா, அதனால இதுல வந்து வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் ஸ்போக் உடையாம பாத்துக்கிட்டேன். சூப்பர். ஆனா நான் பள்ளமேடெல்லாம் ரொம்ப கவனமா போவேன். கவனிக்காம என்னைக்காவது போனா என்ன ஆயிடும்னா உடனே தெரிஞ்சிடும். பிளஸ் உனக்கு சஸ்பென்ஷனும் இருக்கு இல்ல, ஓரளவுக்கு இறக்கணும்னு தெரிஞ்சிடும். இறக்கணும்னு என்ன ஆயிடும்னு பார்த்தா உடனே அந்த வீல் பார்த்தா தெரியும். ஆமா, நான் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தது லைட்டா அப்படி வாபிள் ஆகும் ஒரு இடத்துல, ஏன்னா அந்த இடம் பெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், உடனே தெரிஞ்சிடும். அதுக்குதான் என்னன்னா, இருக்கலே பெஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான பிராண்ட்ஸ் வந்து சில சமயங்கள் எப்படி இருக்கும்னா, நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபோன் எல்லாரும் பண்றாங்க, ஆனா ஆப்பிளும் சாம்சங் மட்டும் டைட்டானியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்காட் இந்த மாதிரி பிராண்ட் இருக்கு சைக்கிள்லயே. அவங்களதெல்லாம் பார்த்தா ஃபுல்லா ரொம்ப ஹை குவாலிட்டி. இந்த அதெல்லாம் என்ன ரேஞ்ச் நானோ கார்பன், அதுவா 1 lakh அந்த மாதிரி ரைட்டு. அதுல எல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் பள்ளத்துல இறக்கியிருக்கேன், ஷாக் ஆயிருக்கேன். ஒரு சின்ன பள்ளத்துல இறக்கிறதுக்கான ஷாக்லாம் நமக்கு ஃபீல் ஆகும். ஆமா. ஆனா ரிம் எதுவுமே ஒண்ணாகாது. பரவாயில்ல, அந்த சைக்கிள்லாம் ஓட்டிருக்காரு என் காலு பாருங்க. எங்க அண்ணன்ட்ட இருந்தது. செம்ம. நிறைய பேர் வச்சிருக்காங்க, நான் பார்த்தேன். இப்போ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து நல்ல இந்த மாதிரி சைக்கிள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஒருத்தர் இருக்காரு எங்க சொந்தத்திலேயே ஒருத்தர் வச்சிருக்காராம். 4.5 லட்சமா. என்னது 4.5 லட்சமா? 4.5 லட்சமா சைக்கிளா? ஃபுல் கார்பன் ஃபைபர் அந்த மாதிரி அந்த மாதிரியா? அவங்க சைக்கிள்லாம் 5 கிலோ அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா? என்னையே அது 5 கிலோலாம் ஒரு வெயிட் மாதிரியே தெரியல எனக்கு. அப்படிலாம் ஒரு சைக்கிளா? ஆனா நான் இன்னொன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் மகாபலிபுரம்ல இருந்து வரும்போது நான் அந்த ஹெவியான சைக்கிள் சொன்னேன்ல, அது ரொம்ப ஃபாஸ்டாகவும் நம்மளால போக முடியாது. ஆனா காத்து ஒரு சில சமயங்கள்லாம் எந்த அளவுக்கு அடிக்கும்னா, நான் எழுந்து நின்று பெடல் பண்ணுவேன், அங்கேயே நின்றுட்டு இருப்பேன், நகரவே முடியாது. ஆனா லைட் வெயிட் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இல்லையா? எங்க அண்ணன்தே யூஸ் பண்ணும்போது எங்க அண்ணன்தே ஓரளவுக்கு லைட்டா தான் இருக்கும் ஸ்காட்டு. அதை நான் யூஸ் பண்ணும்போது காத்து ரொம்ப அடிச்சுன்னு வையேன், சைக்கிள் வந்து காத்துல சைக்கிள் வந்து கீழே இருந்து நகர்ந்தே போற மாதிரி இருக்கும். ஓ, நீ எழுந்து லைட்டா பாடி பேலன்ஸ் மாத்திரம் நம்ம கீழே விழுந்துரும், ஏன்னா நம்ம அங்கேயே இருப்போம், சைக்கிளை காத்து தள்ளவே செய்யும். ஓ, அங்க கொஞ்சம் ஹெவி சைக்கிள் வந்து நல்லா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏரோடைனமிக்ஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். இந்த மாதிரி காத்தடிக்கும் போதும் நம்மளால வித்தியாசம். அப்புறம் விதவிதமான சைக்கிள் ஓட்டுறாங்களே, நான் வந்து காலையில போகும்போது பாக்குறேன். நான் வந்து இல்லடா, நீ ஓட்டுறது எம்டிபிடா, சரியா?
நிறைய பேர் ரோட் பைக்ஸ் அதான் குனிஞ்சு ஓட்டுறது, அதை வந்து இப்படி ஓட்டுறாங்க. ஆமா குனிஞ்சு ஓட்டுவாங்க. அது வந்து ஸ்பீட் போலாம் நல்லா. ஓஹோ. ஆமா அதெல்லாம் எடுத்துட்டு போனா இப்ப நீ போற பீச்சுக்கே வந்து ரொட்டீனா போய் 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 பழகி இப்ப நீ 1.25 மணி நேரத்துல போறேன்னா இதுல போனா நீ 40-45 நிமிஷத்துல போவ. என்னையா சொல்ற? ஆமா பாட்டுக்கு போகுமா? செம்ம ஃபாஸ்டா போலாம். மினிமம் கிரவுண்ட்ல தொடறதே மினிமம் பார்ட் தான் தொடும். சோ உனக்கு அந்த ஃபிரிக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஆமா அதனால ஃபாஸ்டா போலாம். அதுக்கேற்ற மாதிரி பாடி கண்ட்ரோல் ஆகணும். ஏன்னா அந்த ஃபாஸ்ட்ல போய் திரும்பும் போதெல்லாம் சில சமயம் உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ரொம்ப ஷார்ப் டர்ன் மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். இதுல இருக்கிற மாதிரி இருக்காது. புரியுது புரியுது. கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுல கொஞ்சம் போலரா இருக்கும், கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல வந்து கண்ட்ரோல் கம்மியா இருக்கும். அதுலதான் ஒரு சிங்க பொண்ணு தள்ளி விட்டு போச்சு. என்ன சிங்க பின்னி ஒரு சைக்கிள் உடைச்சு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா லைட்டா தட்டினாங்கன்னா அந்த பைக்ல எவ்வளவு ஆகுது? அது வந்து ராகவன் வாங்கும்போது 45. ஆமா நான்லாம் சைக்கிள்லாம் அவ்வளோலாம் பார்த்ததே இல்லைங்க. சைக்கிள்லாம் வந்து நிறைய இருக்குடா. இப்போ அடுத்து என்ன MTB நீ யூஸ் பண்ற MTB ஒன்னு இருக்கா? இதே MTBஸ்லயே ஹையர் கிரேட் நான் யூஸ் பண்ற பைக் எவ்வளோ? அத நீ யூஸ் பண்றது வந்து 12,000. ஓகே. ஆமா நீ யூஸ் பண்றது 12,000. விக்கியோடது வந்து 13,500. அதுதான் நம்ம இவன்ட்ட இருக்கு நரேஷ்ட. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து MTBs, ஆனா சிங்கிள் ஸ்பீடு. இது அது சேஸா? நரேஷ்ட இருக்கிறது வந்து இன்னொன்னு விக்கியோடது ஹெர்குலஸ். ஓ ஓன்றது ஹெர்குலஸ் தான். ஓகே. நரேஷ்ட இருக்கிறது ஹெர்குலஸ் தான். நான் வச்சிருக்கிறது ஹெர்குலஸ் தான். ஆமா ரோடியோன் போட்டுருந்துச்சு. ஆமா அது மாடல். ஓ இவன்ட்ட இருக்கிறது வந்து நம்ம விக்கிட்ட நான் சேஸ் நான் யூஸ் பண்ணி அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ராகவன் கிட்ட இருக்கு சேஸ். அது கொஞ்சம் ஃப்ரேம் சூப்பரா இருந்தது நான் யூஸ் பண்ணிருந்தது. அதுக்கு அடுத்த லெவல்ல இருந்தது எல்லாமே MTBயா? சேஸ் எல்லாம் வந்து ஹைபிரிட் சைக்கிள். ஹைபிரிட் வந்து எப்படின்னா MTBக்கும் ரோட் பைக்ஸ்க்கும் நடுவில் வரும். ஓ அது வந்து சிட்டி கம்யூட்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. ஆனா நம்ம ஊர் ரோட்டுக்கு MTB தான் நான் சொல்லுவேன். முன்ன வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நான் ஸ்டாவாலெல்லாம் பார்த்தேன்னா OMR ரோட்லலாம் ரெக்கார்ட்ஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியாம ரெக்கார்ட்லாம் இருந்தது. என்னன்னா நம்ம மத்திய கைலாஷ்ல யூட்டன் போட்டு அங்கிருந்து நான் கிளம்பி துறைப்பாக்கம் இருக்குல்ல அது வரதுக்கு நான் 20 மினிட்ஸா 22 மினிட்ஸோ அந்த மாதிரிலாம். அது எவ்வளவு மினிட்ஸ்னு தெரியல, ஸ்டாவால பார்த்தா தெரியும். 10 கிலோமீட்டர் இருக்குமா அது? ஆமா அவ்வளவு ஃபாஸ்டாலாம் வந்ததெல்லாம் ரெக்கார்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கு. ஃபாஸ்டஸ்ட். ஏன்னா நான் வந்து ஒரு 16-17 மினிட்ஸ்ல 5 கிலோமீட்டர்ஸ் தான் என்னால வந்து ஆவரேஜ். இது வந்து எதுல டவுன் ஹில். இதுல என்ன ஹைலைட்னா நம்ம சேஸ் இருக்குல்ல விக்கிட்ட இருக்கு அந்த மாதிரி சைக்கிள்ல தான் அந்த ரெக்கார்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது ஒரு பெரிய கதைடா, நிறைய சொல்லலாம். இந்த சேஸ்ல எல்லாம் என்ன பண்ணேன்னா கியர் செட்லாம் நானே மாத்தினேன். அப்புறம் ஓகே எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ணி ரொம்ப ஸ்பீட் போறதுக்காக. ரொம்ப பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குங்க. நான் போற பீச்சில் போய் பார்க்குற அந்த சமுத்திரம் மாதிரி இருக்குங்க இந்த சைக்கிள் அப்படிங்கிற உலகம். ஸோ எனக்கு வந்து இதை பற்றி ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாது. நான் வந்து அந்த அண்ணாமலை சைக்கிளை தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அண்ணாமலை சைக்கிள்னா என்னடா அது, ஹெர்குலிஸ் தாத்தா காலத்து சைக்கிளுங்க. அதையே அவனுக்கு வந்து நியூ மாடல் பண்ணி வீல் சைஸ் டயாமீட்டரை கம்மி பண்ணி விட்டானுங்க. இது தெரியாம நான் வாங்கியிருக்கேன். தென்காசியில தான் வாங்கினேன். தென்காசில இருந்து இங்க எடுத்துட்டு வந்து ஓட்டினேன். அதுல என்ன தெரிஞ்சது எனக்கு அப்படின்னா, அது நீ சொல்லிதான் தெரிஞ்சது. என்னது அப்படின்னா அந்த ஹைட்டு, சீட்டு ஹைட்டை இன்க்ரீஸே பண்ண முடியல. சீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியாததுனால என் கால் வந்து நான் 6'3"ங்கன்னா என்னை உட்காந்து அந்த சைக்கிளை ஓட்ட வச்சா கொஞ்சம் தூரம் அழுத்தினாலே அப்படியே மொத்த ஃபேட்டும் வெளியே வந்துடும், ஸ்வெட் வழியா. கால் வந்து மேல நெஞ்சில போய் டிஸ்ட் வரும். ஆமா அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு ரோட் பைக் வேற. அது கரெக்டா? அது வந்து ஃபாஸ்டா போறது ட்ரெடிஷனல் ரோட் பைக் மிலிட்டரிக்காரங்க யூஸ் பண்ணுது. ஆனா பெரிய டயாமீட்டரோட யூஸ் பண்ணாங்க. இவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, என் ஹைட்டுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கடா அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு இந்த சைக்கிளே கூட இன்னும் நான் அதை சீட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ஹைட்டு அப்படின்னா முடியல. ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ராடெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹைட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியும் சைக்கிள் எடுக்கணும் அப்படிங்கிறது என் சைட்லேருந்து இதுதான் நான் சொல்லுவேன். உங்கள் பாடிக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ரோடா, மவுண்டனா, கரெக்ட், ஹைபிரிடா, நிறைய இருக்கு போல இருக்கு. இல்லை அடுத்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. மின்னல் அப்படின்னு ஒருத்தர், நீங்கள் சொல்வது போல் சென்ட்ரல் மீடியனில் மரங்களை நட்டால் மழைக்காலங்களில் அதில் உள்ள கிளைகள் இருந்து சாலையில தான் கீழே விழும் அப்படின்ற மாதிரி. ஃபேக்ட் என்னன்னா, இதுக்கு தான் ரோட் டிபார்ட்மெண்ட், அது ஹைவே டிபார்ட்மெண்ட் வச்சிருப்போம். பிளஸ் இப்போ இபியில் ஒர்க் பண்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம ஏரியாவை மானிட்டர் பண்ணிட்டே வேற இருப்பாங்க. அவங்களோட இப்போ ட்ராக்குக்கு பாத்தீங்கன்னா ரயில்வேல லைன்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி, இப்போ போலீஸ் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இல்லாட்டி 10 கிலோமீட்டர் கொடுக்குறாங்கன்னு வையன். அந்த 10 கிலோமீட்டர் அவங்க நடப்பாங்க டெய்லி. அந்த 10 கிலோமீட்டர் நடக்கும்போது ட்ராக்ல ஏதாவது கிராக் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸோ இதான் அவங்களோட ரோல். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா, நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, தூங்கு மூஞ்சி மரத்தை நடு ரோட்ல நட்டிங்கன்னா அது நட்டுக்கும்.
நாம சொல்றது ஆல்ரெடி 150 வருஷமா நிக்கிற புளிய மரம், 100 வருஷமா நிக்கிற புளிய மரம். ஆமா, அதை எடுக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். இப்ப புளிய மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா இந்த கண்டிஷனுக்குலாம் அது சாயுமானம் செம்ம ரேர். அடுத்து என்னன்னா அதுல சப்போஸ் ரொம்ப தோய்வா இருக்கக்கூடிய கிளைகள் இருக்குன்னு வைங்களேன், அந்த வழியா போறாங்க இல்லையா ரோட்வேஸ் ரிலேட்டடான ஆளுங்க, அதை அப்சர்வ் பண்ணிட்டே போனாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டா எந்தெந்த மரத்துல வர நம்பர் தான் போட்டு வச்சிருப்பீங்களே, எந்தெந்த மரத்துல பிரச்சனைன்னு சொன்னா நேரா வரலாம். அந்த கட் பண்றதுக்கு முன்னாடி அருவாளை வச்சு வெட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் நீங்க வச்சிருக்கீங்களே மெயின்டெனன்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து விட்டா என்னங்க அர்த்தம்? இதுவும் ஒரு ஜாப், இதுக்கு இல்ல சம்பளம் கொடுக்கலாம் இல்ல. அவர் இப்படி சொன்னது தப்பு இல்ல, அவர் சொல்றாரு அவரோட நல்ல எண்ணத்துலதான் சொல்றாரு. ஏதாவது யாருக்காவது ரோட்ல போகும்போது பிரச்சனை ஆயிட போகுது. இப்ப ஏன்னா இங்க பார்த்தால LNT வாசல்லே வந்து பிரிட்ஜ் இடிஞ்சு மண்டையில விழுந்துருச்சு. முதல்ல போய் பொலிட்டிக்கல் பேனர் எல்லாம் எடுக்க சொல்லுங்க. இல்ல அப்போ ஒருத்தர் பத்தி பேசலாம். இல்ல அப்பதான் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, அப்படியே ரோடு இப்ப மட்டும் மெயின்டைன் பண்ண மாதிரி. அதான், ஏன்னா இப்ப இந்த மரத்தெல்லாம் எடுத்து விட்டானுங்களே, அந்த இடத்துல ரோட போட்டானுங்களா? நீங்க போய் பாருங்க ரேடியல் ரோட்ல மரத்த இடத்துலாம் ரோட முதல்ல போட்டு தொலைங்கடா. இத்தனை வருஷமா என் மூஞ்சில மண்ணை வாரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எழுத்தாப்புல வந்துகிட்டு இருக்கான் டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறேன் பசங்களன்னு சொல்லிட்டு டெய்லி என் மூஞ்சில மண்ணை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ரோடு போடாம அப்படியே வெறும் ஜல்லியை குட்டி வச்சிருக்கான். இதுல புதுசா ஒரு டெவலப்பர் வந்து ஒரு இடத்த கட்டுறானாம், அவனுக்கு மட்டும் அந்த இடத்துல தார் ரோட போட்டுக்கிட்டான். இது என்ன கணக்கு? யார் மெயின்டெனன்ஸ் இந்த ரோடு? ஸ்டேட் ஹைவேவா? அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மெயின்டெனன்ஸா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் ஏன்னா சிங்கப்பெருமாள் கோயில் போது நேஷனல் ஹைவே எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு நான் பார்த்தேன். நேஷனல் ஹைவேக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு. டெய்லி ஆள் வருவான், டெய்லி மானிட்டர், நீ சொல்ற மாதிரி மானிட்டர் பண்ணுவான், டெய்லி அங்க வேலை நடக்குங்க. நான் பார்த்துருக்கேன், என் கண் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எங்க இந்த ஹைவே ஸ்டேட் ஹைவேல நடக்குது? சும்மா ரோட போட வேண்டியது, அந்த இடத்துல பெருசா பில்டிங் கட்ட வேண்டியது, நிறைய பேர் அங்க வந்து தங்க வேண்டியது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் லாரி எடுத்துட்டு வந்து ஏத்த வேண்டியது. இப்ப நம்ம ஊர்ல நீங்க லாஸ்டா சொன்னல, எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அன்லிமிட்டட் அண்ட் அன்கவுண்டபிள் அமௌண்ட் ஆஃப் லாரிஸ், அதுவும் முக்கியமா வாட்டர் லாரிஸ். தண்ணி எடுக்கிறவன், மண் எடுக்கிறவன், கல் எடுக்கிறவன் எல்லா இடத்துலயும் எடுத்து ரோடெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு. ரோடு வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஷார்ப் டன் அடிக்கும் போது அந்த பிரஷரை வந்து ரோடால தாங்க முடியல. ஆப்வியஸ்லி டன் கணக்குல அள்ளிட்டு போறாங்கல்ல. அவன் அந்த ரோடே கிராக் ஆகுது ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன ஆகுதுன்னா மழை வேற பெய்யுதா, லூசன் ஆகுது, அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிருது. சரி, இப்ப யாரு சரி பண்ண போறாங்க? சரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. முதல்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மரத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு போயிட வேண்டியது. மரத்தெல்லாம் வெட்டு. அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கியா மரத்தை வெட்டுறது, ஐயே அப்பா இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க. இதை பத்தி எல்லாம் பேசுவோம் முதல்ல ஃபர்ஸ்ட், அப்புறமா இதுக்கு வரலாம் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அப்போ ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி, ப்ரோ யூ ஆர் அப்சல்யூட்லி 100% ட்ரூ ஆன் சன். சன் இஸ் லைஃப் சேவிங். மை மதர் ஏஜ்டு 88 had heart failure. Suddenly heart is pumping only up to 35%. Previously அந்த ஹார்ட் ரேட் வந்து 57% ஒர்க் பண்ணிருக்கு. Cardiologist said at her age if heart pumping stays at 35% is miracle, else within 1 year she may face more difficulties but prescribed good medicines. It was challenging situation. Initially she could not walk, but made her walk 10 minutes in UV sunlight. 10:30 to 10:40 am and again 4:30 to 4:40 infrared sunlight. Slowly walking increased to 30 minutes. இது ரொம்ப முக்கியம். 45 minutes and 1 hour. Dramatic improvement seen in her walking. We did test in heart pumping increased from 35 to 44%, nearly 20% improvement. Now cardiologist says even if she somehow maintains 44% heart pump, her life will extend year or minute. 7 years. 7 years. I am certainly working on increasing her sunlight walking, doing specific heart muscle simple exercise for her, and I hope she would reach 50%. Certainly sunlight saves life. If you believe in me, my mother is my example. She is 35 years of diabetics and now diabetes is in perfect control due to above, bro. சன்லைட் மாதிரி ஒரு ரெகுலேட்டர் கிடையாதுங்க. சன்லைட் ஒண்ணுமே பண்ணல, நம்ம பாடிக்கு வந்து சிக்னல் அனுப்புதாங்க. எனக்கு என்னன்னா இன்னொன்று இருக்குடா, இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதுக்கு இடையில அவங்க வந்து ஃபுட்டு சூப்பர் டிசிப்ளினுக்கு போயிருப்பாங்க. நான் ஒண்ணு எப்பயுமே ஃபீல் பண்றேன், இப்ப எனக்கு கம்பேர் பண்ணும்போது என் வீட்டுல இருக்கிற எல்டர்ஸோட ஹெல்த் அளவுக்கு எனக்கு இருக்குமானா சில சமயங்கள்ல நான் அவங்களோட மொக்கையாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன இடம்னா அவங்க அந்த ஏஜை ரீச் பண்றதுனால அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஏதாவது கேரட் பண்ணுவாங்க, அப்புறம் ஏதாவது டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க, அப்புறம் சுகர் வந்துடும், இதை கண்ட்ரோல் பண்ணு அதை கண்ட்ரோல் பண்ணு, கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் குள்ள போற மாதிரி ஆயிடும். கரெக்ட். சோ இதனாலேயே அவங்க சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம தான் வந்து என்ன ஆயிடும்னா, நமக்கு என்ன ஆயிட போது இவ்வளவு ஒர்க் பண்றோமேன்னு சொல்லி சாதாரண நினைக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லாம் வரும், அதுக்கப்புறம் போய் நம்ம தீர்வு தேடிக்கிட்டு இருப்போம்.
கரெக்ட். இது ஒரு இதுதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ட்ரிஃப்ட் கிங் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஃபினிஷ்ட் வாட்சிங் த ஃபுல் வீடியோ அண்ணா. இட் ரியலி ஹிட் மீ வித் நாஸ்டால்ஜியா. ஐ யூஸ் டு சைக்கிள் a lot back in the day, but somewhere along the way life got busy and completely forgot about it for years. This video brought all those childhood memories rushing back and sparked a new desire to ride again. Super. Now I am seriously thinking of buying a cycle, getting back to it. Thanks அண்ணா. ஆல் தி பெஸ்ட். விட்டுறாதீங்க மறுபடியும். கண்டிப்பா விட மாட்டாங்கடா. மோஸ்டா உள்ள வந்துட்டாங்கன்னா அது ஒரு ஜாலியான ஃபீல்ரா. ஆமா ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் குள்ள இருக்கணும். கண்டிப்பா. ரவி அப்படிங்கிறவர் வந்து ஹை ப்ரோ ரீசென்ட்லி ஐ பாட் OnePlus 12 ஆஃப்டர் கார்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் OnePlus 11R ஃபைனலி பிரைஸ் 32K. இஸ் இட் வர்த்? திஸ் இஸ் ஜெட் ஃபார் மை கிளாரிட்டி மை யூசேஜ் வீக்லி ஒன்ஸ். OnePlus 12 தானே வாங்கியிருக்காரு. உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, என்ஜாய், நல்லா இருக்கும், அதுக்கெல்லாம் ஓகே. செல்ஃபி ஆவரேஜா இருக்கும், போர்ட்ரேட் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும் ப்ரோ. ரியர்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். மொக்க கேமரான்னு இல்லை, பட் மார்க்கெட்ல இருக்கிற டாப் கிரேட் கேமரான்னு சொல்ல முடியாது. அப்புறம் இங்க வந்து கேம் பல்ஸ் நைட் ஷிஃப்ட் பத்தி இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் போடுங்க ப்ரோ. மோர் தென் 5 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட்ல இருக்கேன், வெளியில வர முடியல. டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணா டைம் நினைக்கும் போது சேன்னு தோணுது. இதுதான் ப்ரோ நான் சொன்ன சிட்டி லைஃப்ல உள்ள பெரிய ப்ராப்ளம். நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம வே ஆஃப் லைஃப்ல ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் இருந்திருக்கேன், நைட் ஷிஃப்ட்ல இருந்திருக்கேன். நான் வந்து ஐடிலேருந்து வெளியே போனதுக்கு முக்கியமான காரணமே நைட் ஷிஃப்ட் தான். ஏன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் போட்டானுங்க. நான் டெவலப்பரும் கிடையாது, டெஸ்டரும் கிடையாது. நான் அட்மின், டேட்டாபேஸ் அட்மின், சிஸ்டம் அட்மின். ஸோ அதனால் எனக்கு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் போனானுங்க. ஏதாவது இவனுங்க சேஞ்செலாம் பண்ணாங்கன்னா நான் தான் கேட் ஓப்பன் பண்ணி விடுவேன். இவனுங்க உள்ளே வந்து டெவலப்பர்ஸு டெஸ்டர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க. அப்புறம் நான் கேட்டை க்ளோஸ் பண்ணுவேன். இதுதான் என் வேலை, அதாவது சர்வரில். ஸோ இதை நான் பண்ணும்போது நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட்டில் என்ன மெயின் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, 0 சன்லைட்டு 100% ஆர்டிஃபிஷியல் லைட் ஆகிடுது. இதுதான் எனக்கும் ப்ராப்ளம். இப்போ நம்ம குரூப்ல வந்து சுரேஷ்னு ஒரு நண்பர் இருக்காரு, நம்ம மீட் பண்ணோமே. மீட் பண்ணியிருக்கோம். அவர் என்ன பண்றாருன்னா நைட் ஷிஃப்ட். காலையில் ஆனால் என்ன பண்ணுவாருன்னா நேராக ஜிம் போயிடுவார். ஓகே, அங்கே போய் கொஞ்சம் நேரம் ட்ரெயினராக இருப்பார். சூப்பர். ஸோ அப்படியே வெளில தான் இருப்பார், கொஞ்சம் வெயில் அப்படி இப்படி. காலைல ஜிம்னா இப்போ என்ன எத்தனை மணி, 5 மணிக்கு ஜிம் போறாருன்னா கரெக்டாக சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இப்படி வெளியே இருப்பாரு, கொஞ்ச நேரம் வெயிலில் இருந்துட்டு அப்புறமா ஒரு 10 மணிக்கு தூங்குவாரு. 10 மணிக்கு தூங்கினாருன்னா ஒரு 4 மணிக்கு. நல்ல ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, வேற வழியே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து சர்வைவல் அண்டு உங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுக்காக போய் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்துல நம்ம போய் கை வைக்க முடியாது. போய் நான் என்ன மாதிரி நீங்களும் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னால் அதெல்லாம் முடியாது. புட்டிங் பிரெட் ஆன் த டேபிள் தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அதனால அதை கண்டினியூ பண்ணுங்க. சுரேஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுங்க. நிஜமா ஏதாவது பண்ணி தூங்காம கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி டேக்குள்ள வாங்க. அவுட்டோர்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதாவது முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணுங்க. தூக்கத்தை கலைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. அந்த டைம்ல போய் தூங்கிடாதீங்க. காலையில முடிஞ்ச அளவுக்கு சன்லைட்டை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுங்க, நோ ப்ராப்ளம். எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க. நான் லாக்டவுன் அப்போ நான் வெளியில ஜாலியாக நடந்துட்டு இருந்தேன், அதெல்லாம் இப்போ எனக்கு போயிருச்சு. இப்போ வெளில வாக்கிங் போனாலே எரிச்சலா இருக்கு. ஆமா, ஏன்னா நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் மட்டும் இல்லடா, அன்பினிஷ்டு ரோட்ஸ் நீ சொல்றியா, அது ஒரு கன்றாவி. மூஞ்செல்லாம் மண் அடிச்சுட்டு போயிருது. மேக்கப் பண்றதுக்கு போனா கூட அவ்வளோ கோட்டிங் கொடுக்க மாட்டாங்க யாரும். சீரியஸாக அந்த சைக்கிள் ஓட்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து இப்படி அப்படியே வேர்வையை தொடச்சிட்டு இப்படி கையில் பார்த்தேன் அப்படின்னா கருப்பாக ஒரு பேட்ச் இருக்கும். அதாவது யோசிப்பேன், என் மூஞ்சில டேன் ஆகுதா இல்லாட்டி அழுக்கு ஓட்டுதா? கார்பன், அது வந்து கார்பன் டெபாசிட் சார், எமிஷன்ஸ், ஃபாசில் ஃபியூயல் சார். அதனால நான் வந்து இப்போ டெய்லி என்ன ஆகுது, கிட்டத்தட்ட நான் வந்து மினிமம் 2 டைம்ஸ் சம்டைம்ஸ் 3 தடவை குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் வந்து நிலைமையா இருக்குது. என்னங்க பண்றது நம்ம? ஆனா வந்து கண்டிப்பா கிளீன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஸ்கின் உள்ள சீப்பின் ஆகி என்னெல்லாம் பண்ணுமோ யாருக்கு. இப்போ இங்க ஸ்பைடி ஹரிஷ்ங்கிறவர் கூட 2 மாசம் முன்னாடி 1 இயர் ஜிம் போயிட்டு இருந்தேன். இவர் தான் நான் சொன்னேன், பிரேக் விட்டேன். 12 புல்லப்ஸ் அப்போ அழகா வரும், இப்போ 5 கூட வர மாட்டேங்குது. இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்கே விடக்கூடாது. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா 2 மாசம் பிரேக்லயே எனக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் தெரியுது. இனிமே அதை பண்ணவே கூடாது, ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஸோ இதுதான், இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் ப்ரோ. ஆமா, நீங்க அது பேங்க்ல வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே சரி, காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றது இயற்கையோட நியதி. அதை தாண்டி நீங்க வந்து எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியணும். காம்பவுண்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணாதது நம்மளோட சாய்ஸ். இங்க ஆக்சுவலா அஸ்வின் சொல்லியிருக்காருல்ல, சென்னையில மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்குது. டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் நடக்குது அப்படின்றாருல. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, இது தப்பு இல்ல, இது இப்படிதான் நடந்துச்சு, அதான் ஒரு இங்க சொல்லியிருக்காரு. ஆமா, கரெக்ட். நான் இப்போ ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன், அதான யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்யூஷன்?
இப்போ ஐடியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், நான் உடனே எல்லாரும் கலப்பை எடுத்துகிட்டு போங்க விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. கரெக்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருக்கும் கொடுங்கன்னு ஏன் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தா கேட்டால் அது ஒரு பெரிய எக்கானமி டெமாலிஷ் ஆகுதுன்னு. அந்த எக்கானமி யாருக்கு டெமாலிஷ், அது என்ன எக்கானமி யாருக்கு டெமாலிஷ் ஆகுதுன்னு பார்த்தா டெய்லி லேபர்ஸ்லாம் டெமாலிஷ் ஆகல. இவங்க சொல்ற ரியல் எஸ்டேட்டு விற்கிறான் தெரியுமா ஒருத்தன், அவன் வந்து சொல்றான் அந்த இடத்துக்கு இவ்வளோ லீஸ் அப்படிங்கிற அந்த ஐடி கம்பெனி கிட்ட. ஆமா, அதுக்கு எவ்வளோ கோடி வாங்குறான்னு நமக்கு தான் தெரியாது. இல்லடா ஒன்றும் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியும் அந்த கோவிட் டைமில் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கோவிட் இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, ஓகே எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்புறம் கோவிட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனை தூக்குனாங்க தெரியுமா, நீங்கள் ஹைப்ரிட் மாதிரி ஒர்க் பண்ணலாம் அது இதுன்னு சொன்னாங்க தெரியுமா. அப்பயும் கூட எங்கள் கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் ஏன் ஓப்பன் பண்ணணும் மாதிரி தான் இருந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இப்போ இவனுங்க ஐடி கம்பெனி கட்டிட்டாங்க, கட்டிட்டு இவங்களுக்கு வந்து அங்கே வர வைக்கணும், வர வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வாங்க வேணாமா, அதான் இவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. அடுத்து என்னன்னா இப்போ இங்க ஃபோர்ஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்போ திரும்ப ஊர்ல இருக்கிறவங்களாம் இங்க வராங்கன்னு வையேன், இல்லாட்டி இந்த கேப்ல இந்த கோவிட் டைம்லயே நிறைய பேர் ரெக்ரூட் வேற பண்ணாங்க. இப்போ அந்த பசங்க இங்க வந்து எங்க தங்குவாங்க, அப்ப ஏதாவது வீடு எடுத்துதாங்க. ஆமா. சோ இது எல்லாமே வந்து என்னாச்சுன்னா இவங்களுக்கு தான் ஃபேவர் ஆச்சு உண்மையே சொன்னா. இப்போ நீங்க சொல்லலாம் உடனே இப்போ கடைக்கு வந்தனால கடை பக்கத்துல இருக்கிற அதாவது சாரி ஆபீஸ்க்கு வந்தனால ஆபீஸ் பக்கத்துல இருக்க கடைகளுக்கும் லாபம்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம், டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரியல் லைஃப்ல தானே ப்ரோ நடத்த முடியும் அப்படின்றதும் நீங்க சொல்லலாம். இது எல்லாமே அக்செப்டட் தான். ஆமா, இதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணுமா வேணாமான்னு கேட்டா பேலன்ஸ் கண்டிப்பா வேணும். இப்ப இருக்கிறது வந்து இம்பேலன்ஸ்டா வீங்கி போய் தான் இருக்கு, ஒரு டைப்பா இருக்குங்க. ஆமா, நான் அதனால தான் சொல்றேன் அட்லீஸ்ட் யாருக்கு பாசிபிளோ அவங்களையாவது நீங்க விடுங்களேன்றேன். இப்போ மொத்தமா கொண்டாந்து க்ரௌட் பண்ணி சென்னையில வச்சுக்கின்னு சென்னை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கர க்ரௌடடா இருக்கு. அடுத்து என்னன்னா இப்போ இந்த சென்னையில மட்டும் டெவலப்மெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகாம சென்னையில மட்டும் டெவலப்மெண்ட் நம்ம பாக்குறோம். இப்போ ஆனா ஒர்க் அப்படி நடக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். இல்ல தெரியும்ல இது நம்ம சென்னையில வந்து ஒரு புதுசா ஒரு மலை ஒண்ணு வந்திருக்கு. ஆமா, நியூ ஹில் ரேஞ்சே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, பள்ளிக்கரணை. அது எங்க இருந்து வருது அந்த வேஸ்ட் எல்லாம்? ஐடி காரிடார்ல இருந்தா மெயினா வருது. மீதி இடத்துக்குலாம் வச்சிருக்காங்க மற்ற லேண்ட்ஃபில்லாம், அதெல்லாமும் நான் காமிக்கிறேன். அங்கெல்லாம் மழைலாம் இல்லை, அங்கே வந்து லேண்ட்ஃபில் மாதிரி தான் இருக்கு. என்ன இவனுங்க இன்சினரேஷன் யூனிட்டையும் கட்டுறதுக்கு இன்னும் துப்பு இல்லையா, மொத்த வேஸ்ட் எடுத்து எங்கே போட்டுக்கின்னு இருக்கானுங்க. மலை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மலை எங்கே தெரியுமா, நம்ம தேசிய கேபிட்டல் நேஷனல் கேபிட்டல் ரீஜன்னு சொல்லக்கூடிய அந்த டெல்லி பக்கத்தில் ஒரு மலை இருக்கு பாருங்க, ஒரு குப்பை மலை. எவ்வளோ பெரிய மலை தெரியுமா, எவ்வளோ வேண்டாது அது இருக்கும். அது போனேன், டெல்லி மவுண்ட் ஆஃப் கார்பேஜ் அப்படின்னு போடு, நீங்களும் அதே மாதிரி சர்ச் பண்ணி பாருங்க, டெல்லி மவுண்டன் ஆஃப் கார்பேஜ் அப்படின்னு. என்னடா உடனே வருது? வரும், ஏன் வராது? அதெல்லாம் நிறைய பேர் அதை பார் அப்படி எலும்பு நிற்கும் பெருசா. ஒரு டைம் அது மேல ஃபயர் வந்துருச்சு, அப்ப எல்லாரும் ஐயோ மலையில காட்டுத்தீ, ஐயோ மலையில காட்டுத்தீ. டேய் அது மலையே இல்லடா, அது குப்பைடா, எவனோ எரிச்சு விட்டான் அந்த குப்பைய அப்படின்னு. என்னது 200 feet ஹையா? ஆமாங்க, அது ஒரு குட்டி ஹில்லே ஆயிடுச்சுங்க. அதே மாதிரிதான் பள்ளிக்கரணையில இப்போ ஒரு குட்டி ஹில் ரேஞ்சை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப உயரமா இருக்கு அது. ஆமா, எல்லாம் எங்க இருந்து வருது? அந்த மைக்ரேஷன்ல இருந்து வருது. இதை முதல்ல புரிஞ்சுப்போம் நம்ம. அந்த மைக்ரேஷன்னால இப்ப பாடுறா, ஒருத்தன் வந்து அவனோட சொந்த வீட்டுல அவனோட சொந்த ஊர்ல இருக்கான் அப்படின்னா அவன் புதுசா வாங்க வேண்டிய நீட்ஸ் கம்மியாகுது. ஆமாடா, இதுதான் இந்த சொல்றேன். ஆமா, அப்போ அவனுக்கு நீ கம்பெனியா ஒருத்தன் நடத்துறான் அப்படின்னா கம்பெனியை அங்க கொண்டு போய் வச்சா அவன் மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்துட்டு வந்து உனக்கு நல்லாவே டீம் ஒர்க் பண்ணி கொடுப்பான். உண்மைதான். ஆக்சுவலா அவன் சொந்தக்காரனோட பேசிக்கிட்டு அவனோட மைண்டே பீஸா இருக்கும், எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல இதுல ஒரு ஜோக் இருக்குடா, இந்த அதாவது சைக்ளோனுக்கும் உயிர் இருக்கு கரெக்டா? கண்டிப்பா. ஒரு இப்படி ஒரு சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்லலாம், 25 வருஷத்துக்கு ஒருக்க இப்போ போன சைக்ளோன் திரும்ப வரும் அப்படின்னு வச்சுப்போம், மறுபிறவி எடுத்து. சென்னையில வந்து 25 வருஷம் முன்னாடி அந்த சைக்கிள் இப்போ வந்ததுன்னா ஏழே எவன்டா அவன் பள்ளிக்கரணையில மலை நட்டு வச்சவன், நான் இந்த பக்கம் வரும்போது எல்லாம் பார்த்து என்ன நகரவே முடியல, முட்டிக்கிட்டு வந்து நிக்கிறேன். ஐயோ என்னங்க ஐஸ் ஆஃப் சைக்கிளோனே காணாம போயிருச்சாங்க, அவ்வளோ பெரிய மலை. ஏன்டாடே அது நீங்க யாரெல்லாம் பள்ளிக்கரணை வழியா போறீங்களோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளவு பெருசு. அதுலயும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கண்டிப்பா. ஏன்னா என்ன ஆகும்னா ப்ரெஷரைஸ் ஆகுமா, மேல வந்து லாரி எல்லாம் போய் நிக்குதுடா. ஆமா, எல்லா பொக்லைன் லாரி எல்லாம் மேல போய் நிக்குது. அப்போ அது தாங்குதுன்னா அப்ப அது எவ்வளவு லேயர் ஆஃப் குப்பை இருக்கணும், அதுல என்ன ப்ரெஷரைஸ் ஆகி கீழே பத்திக்கும். இதெல்லாம் நாங்க பேசுறோமா இல்லாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த பாலிட்டிஷியன்ஸ் இது மேலே ஆக்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் பாலிட்டிஷியன்ஸ் இது மேலே ஆக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் அது வழியாக தான் போயிட்டு இருக்காங்க, அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அங்கே சுற்றி இருக்கிற லேண்டு, அந்த ஐடி காரிடார்லாம் பெருசாக பில்டிங் கட்டி வச்சிருக்கா பாரு, அந்த லேண்டெல்லாம் இவனுங்க தான் வச்சிருக்கானுங்க, அந்த லேண்ட்ல நல்லா காசு பார்க்குறானுங்க இவனுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. எவனோ ஆனால் எதையும் மாற்ற போகிறது இல்லை. கிட்ஸுக்கு சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய இடத்துல வந்து ரப்பர் சைக்கிள், ரப்பர் டயர்ஸ் மாதிரி வருதுடா. எப்படின்னா உள்ள டியூபே இல்லாத டயர் மாதிரி வரும். அது வந்து பேசிக் யூஸ்க்காக. ஆனால் சைக்கிள்ஸ் வந்து கிட்ஸுக்கு தான் இருக்கலே பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுது. அதனால் ரொம்ப லோ குவாலிட்டியில் பண்ணாலே நல்ல ப்ரைஸ்க்கு விற்க முடியுது. நம்மளும் எதுவும் கேட்க முடியறது இல்லை. பட் முன்ன நான் எனக்கு ஞாபகம் இருக்கும்போது என் மாமா பையனுக்கு வாங்கினாங்க. என்கிட்ட சைக்கிள் கிடையாது. ஆனால் நான் அப்போ அது வந்து என்னன்னா யூகேஜி அந்த டைம்ல நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ நான் ஓட்டினது எப்படின்னா, மாமா பையனுக்காக வாங்கின சைக்கிள் நான் ஓட்டினேன். அப்பயே அந்த சைக்கிள் வந்து பிஎஸ்ஐயோட பிராண்டு. அந்த சைக்கிள் வந்து ப்ளூ வித் ஒயிட் கலரு. அதெல்லாம் ஏன் ஞாபகம் இருக்குன்னா, ஓட்டி அந்த இது அது ஏன்னா நம்ம வீட்டு இல்லையே சைக்கிள், அங்கே போய் ஓட்டும் போது ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சைக்கிள் பிச்சை எடுத்து வாங்கினேன் சைக்கிள். அந்த சைக்கிள் வந்து அப்பயே டியூப்லாம் இருக்கு, டியூப்லெஸ் கிடையாது. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மி தான். பிளஸ் ரிமோட குவாலிட்டியும் ரொம்ப மொக்கையா இருக்கு. சரி, இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இன்னொன்று வெளியில ஓட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது செல்லர்ஸ்க்கும் தெரியுது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மோஸ்டா வந்து உங்களுக்கு 3000 இந்த மாதிரியான பட்ஜெட்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மொக்க சைக்கிள்ஸ் தான் ஒரு சைக்கிள் கூட. ஆமா, எதுக்குன்னா வெளில போக முடியாது. வெளில ஏன் போனா பூச்சாண்டி புடிச்சு போயிடுவான் மாதிரி தான் இப்போ நம்ம ஊர் இருக்கு. வெளியில செம்ம க்ரௌடடு, எவனா வந்து இடிச்சுட்டு போயிடுவான், அப்படி இல்லைன்னா யாராவது தூக்கிட்டு போயிடுவான்ற பயம். அதனால வெளியே விட முடியறது இல்ல. ஸோ வீட்லயே எங்கேயாவது எம்டி ஸ்பேஸ் இருந்தா அங்க ஓட்டணும். இல்லாட்டி வந்து ஃபுல்லா இதுல இருக்காங்க இந்த பிளாட்ஸ்னா பிளாட்ஸ்குள்ளேயே ஓட்டிக்கிறது. ஸோ இவ்வளவுதான். ஸோ அதுக்கு ஓட்டுற லட்சணத்துல இவங்க சைக்கிள் செஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இப்படி எல்லாம் இருக்கணுமா? ஊர்ல இருந்தா நமக்கு சொந்தக்காரன் சுத்தி ஊர் ஃபுல்லா இருப்பான். அந்த தெருவுலயாவது ஓட்டலாம். என்னையாவது இல்ல, அதான் நீங்க வந்து இப்பயும் பிராண்டட் சைக்கிள்ஸ் கிடைக்குது. கிட்ஸுக்கும் வந்து 4000 4500 ரூபா வந்துடும். இப்போ நான் சொன்ன அடல்ட்டுக்கான சைக்கிளும் 4000 4500 ரூபா வந்துடும். ஸோ சிமிலர் ப்ரைஸா இருக்கும், ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுதான் மேட்ரு. இல்ல எனக்கு அப்படி இல்லை ப்ரோ, யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் தான் அப்படின்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி சைக்கிள்ஸ் வாங்கினா போதும். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. எனக்கு இதெல்லாம் நினைச்சா கஷ்டமா இருக்கு. எனக்கு இதுவும் என்னன்னா, இப்போ நம்மளால சொன்ன மாதிரி சிட்டுக்குருவி கம்மியானது உண்மைதான். சரியா, இல்லைன்னா சொல்ல ஊர்க்குருவினாலே ஃபேமஸ். அப்போ ஊர்க்குருவி இப்போ என்னன்னா, இந்த பச்சை கலர்ல ஒரு குட்டி குருவி இல்லை, அதுல ஒன்னே ஒன்று நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். அது மொபைல் டவர்னால அப்படிங்கிறாங்க. கிடையாது, ஏசினால கூட. எனக்கு டவுட் என்னன்னா, மொபைல் டவர்னால அப்படின்னா, உனக்கே தெரியும் எங்க வீட்டு பக்கத்துல டவர் இருக்கு. ஆமா, அதை தான் சாம்பிளாவே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஆனா எங்க வீட்டு மாடியில நான் சொல்றது எப்படின்னா, குட்டியா பச்சை வித் வெள்ளை கலர்ல ஒரு சிட்டு இருக்கும்ல, ஆமா, அந்த சிட்டுக்குருவி சன்பர்டு கேபிள் லைட்டுக்கான கேபிள் வந்து என்ன ஆயிடுச்சு, பிளக் வந்து லைட் ஹோல்டர் கலந்துருச்சு. கேபிள் மட்டும் தொங்குது, கரண்ட் ஒயர். தலைவன் கரண்ட் ஒயர்ல கூடு கட்டிட்டான். கூடு கட்டி அதுல முட்டை விட்டான். நான் கதவை திறந்து வெளில போனா என் தலையில இடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். நாங்க அது இருக்கிறத தெரிஞ்சதுமே நாங்க வந்து அந்த இடத்துல கதவை பொறுமையா திறக்கிறது. அப்புறம் நாங்க அதை நகர்ந்து வெளில போறது. அதுக்குள்ளேயே இருந்ததுடா, முட்டை இட்டு அதுலயே அழகா குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் வெளில வந்து. அப்ப கேள்வி என்னன்னா, அப்ப டவர் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. சரியா? அப்போ இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. டவர் மட்டும் இல்ல, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏசியும் யோசிங்க, பாப்புலேஷனும் யோசிங்க. நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. நிறைய நேச்சர் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் போயிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அதெல்லாம் எங்க இருந்து ஃபுட் எடுக்கணும்னு அதுக்கு தெரியும். அந்த ஃபுட் சோர்சஸ்லாம் கம்மியாகுது, அதை பத்தி யோசிங்க. அதெல்லாம். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். சிட்டுக்குருவி கம்மி ஆயிடுச்சா? ஆமா, கம்மி ஆயிடுச்சு. சென்னையில கண்டிப்பா கம்மி ஆயிடுச்சு. ஆனா கிளி கம்மியாகல. இது என்ன சொல்றது? கிளி கம்மியால இல்லடா, கிளி வந்து கொஞ்சம் சோஷியல் பேர்டு மாதிரி ஆயிடுச்சு. காக்காவும் சோஷியல் பேர்டு மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம கூட கோ எக்ஸிஸ்ட் ஆகும். எல்லா பேர்ட்ஸுக்கும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் பிடிக்கும் கிடையாதுல்ல. இப்போ ஹியூமன்ஸ்லேயே பாரு, கூட்டமா வாழ்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்குது. ஒருத்தர் என்னன்னா, என்ன தனியா விட்டீங்கன்னா, எனக்கு வந்து இன்டர்நெட் கொடுத்தீங்கன்னா போதும், நான் வந்து எவ்வளவு வருஷனாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா ஃபுட் சோர்சஸ். காக்காலாம் ஆம்னிவோரஸ், எதனாலும் சாப்பிட்டு போயிடும், எதை வேணா சாப்பிடும். கிளிக்கெல்லாம் வந்து இன்னமும் இங்க வந்து இருக்கிற ஃபாரஸ்ட்ல போய் அது போயிட்டு லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு. அது ரொம்ப தூரம் பறக்கும். அதோட ஏரோடைனமிக் பாடி அது. ஆமா, செமையா பறக்கும் அது. கிளி வந்து கதை சொல்லுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷன் சொல்லுமா. இங்கேருந்து இப்படி போய் அங்க போய் அப்படி போனா அது கிடைக்கும் அப்படின்னு. ரொம்ப ஸ்மார்ட்டான பேர்டு கிளி. ஸோ கிளி பேசுது. அதனாலலாம் அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. இன்னும் அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கு. இங்கே வந்து ஃபுட் சோர்ஸும் ஒரு மேட்டராக இருக்கு, டெம்பரேச்சரும் ஒரு மேட்டராக இருக்கு. எவ்வளோ மேட்டர் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல உள்ள நுழைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நிறைய ஃபேக்டர், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் யோசிங்க. அதனால எனக்கு என்னன்னா, டெவலப்மெண்ட் எனக்கு வேணும் தான், நான் இல்லைன்னா சொல்ல வரல. நான் அதுக்கு தான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இன்டர்நெட் அது ஒரு டெவலப்மெண்ட். அதை வந்து நான் கிராமத்துலேயும் வரைக்க முடியுது, இங்கேயும் வரைக்க முடியுது. அது வரதுக்காக அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்லிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒயர்லெஸ்ஸாக நமக்கு ஏர் ஃபைபர்ஸ் வருது. ஸோ போதும்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இது போதும் நமக்கு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, கிரீடு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி நான் ரொம்ப ஒழுங்கு, ரொம்ப நல்லவன் அப்படி கிடையாது.
நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னா நமக்கு என்ன தோணுதுன்னா இதுவே இவ்வளவு நல்லா இருக்குன்னா அப்ப அடுத்தது எப்படி இருக்கும் அந்த தாட்டை நம்ம கிட்ட அப்பப்போ எழுப்பி விட்டு தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம். இப்ப ஆமா போதுமென்ற மனமே நீ ஏன்டா அன்னைக்கே சொன்னாங்க? கண்டிப்பா. எதுக்கு சொன்னாங்க? ஒரு லிமிட்டோட இருக்கணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஏன் அந்த லிமிட்டே இல்ல? அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டுக்கும் தாண்டி போயின்னு இருக்கு இப்போ. அது வந்து பிரச்சனை. எல்லாமே கால்ஸும் அன்லிமிட்டெட். ஏன்னா என்ன அநியாயம் அதெல்லாம். காலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்து கால் பண்ணுவேன் தெரியுமா? இல்லாட்டி பேலன்ஸ் தீர்ந்து போயிருவியா? இப்பெல்லாம் எவன் பேலன்ஸை பத்தி யோசிக்கிறீங்க? எனக்கு அப்ப நான் ஜிம்ல இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. காலேஜ் அப்ப அந்த ஜிம்ல ஒரு பையன் வெர்ஜின் மொபைல் வச்சிருந்தான். அவன் மட்டும் தான் செம ஃபன்னா இருக்கும். அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிப்பான், அவுட் கோயிங்க்கு 10 பைசா. ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன ஆகும்னா அவனும் வெர்ஜின் மொபைல்ல அவனுக்கு எவ்வளவு பைசா ஆட் ஆகும் அக்கௌண்ட்ல. சோ அப்ப மாத்தி பேசிக்கலாம். இதுக்காக நம்ம பிச்சை எடுத்து க்ளோஸ்ட் யூசர் குரூப் நம்பர் எல்லாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போட்டுக்கிட்டு அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ் பேக்கை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்போ லிமிட்ஸ் அதெல்லாம் அந்த காலத்திலே லிமிட்ஸ் கரெக்டா காசு கொடுத்தாதான் ஆக்டிவேட் ஆகும். அதெல்லாம் இப்போ எதுக்குமே லிமிட்ஸ் கிடையாது அப்படின்னா எப்படிங்க நல்லா இருக்கும்? எனக்கு புரியல. எதுக்குமே லிமிட்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ எல்லா விதத்துலயும் இதே மாதிரி தான் யோசிக்க தோணும். இப்ப தேவ் சஞ்சய் வேற அவுட்டோர்ல போய் ஒரு விளாக் போடுங்கன்னா எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைதான். அதுவும் திருசூலமாலை சொல்லியிருக்க நீ. அங்க போனா அன்னைக்கு தான் நான் சொன்னேன் பொருளில் அடிச்சு தள்ளி விடலன்னு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா அவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிடறாங்க நம்ம ஊருக்காரங்க. ஏன்னா அங்கெல்லாம் போய் என்னடா பண்றீங்க? எதையாவது பண்றது, பாட்டில போடுறது, எல்லாத்தையும் அங்க போய் தண்ணி அடிக்கிறது, பேரே திருசூலையா? கரெக்டா? என்ன பண்றது? கீழே திருசூலநாதர் வேற இருக்காரு. அவர் இதெல்லாம் பார்க்க முடியாம தான் காது கண்ணெல்லாம் பொத்திட்டு கிளம்பி போயிட்டாரு இங்க இருந்து. நீ வேற இந்த பயலகெல்லாம் பார்த்தா அவர் கோவம் வந்து எரிச்சு விட்டுருவாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நான் மேல போயிட்டு நானே திட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். இது எங்கெல்லாம் ஏன் சார் வரீங்கன்னு கேக்குறாங்க. நான்லாம் அங்க வந்து அவ்வளவு தூரம் அமைதியா போயிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு காலையில சன்ரைஸை பார்த்துட்டு கேக்குறேன். நான் டெய்லி இந்த கிண்டியில ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது, தாண்டி தான் போறேன். அது கிண்டி ஃபாரஸ்ட் உள்ள என்னால ஒண்ணுங்களா அங்கே ராஜ்பவனை கட்டி வச்சிருக்கானுங்க, செக்யூரிட்டி இருக்கு, அலோவ் பண்ண மாட்டான். அப்புறம் ஐஐடியில் கேட்டு போட்டு வச்சிருக்கானுங்க, ஐஐடி காரனுக்கு மட்டும் தான் அலோவுடு. ஏன் என்ன அலோவ் பண்ண மாட்டீங்க? ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க? ஏன் அலோவ் பண்ணலன்னா இந்த மாதிரி 4 பேர் உள்ள போய் ஏதாவது பண்ணிடுறது தான். அதுதான். அப்போ சரி, அப்போ ஏதோ ஒரு ஆக்சஸ் சிஸ்டம் வை, அலோவ் பண்ணு. எனக்கும் ஏங்க என்னோட சுதந்திரத்தை பறிக்கிறீங்க? என்ன அலோவ் பண்ணு, நான் ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கணும்னு பாக்குறேன். இப்ப போற போக்குல நமக்கு என்ன தெரியுமா தோணும்? அப்ப நானே எல்லா பொல்லாததையும் பண்ணிட்டு போயிடலாம் போலயே. எனக்கு வந்து அந்த இடத்துல இடம் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் சோ அதே மாதிரி நீங்க சொல்றது. அதனால அது பண்ண முடியல. அப்புறம் வந்து வந்து சொல்லுங்க, நாங்க வந்து அதுக்கு வந்து இந்த கருத்தை தவிர வேற எந்த கருத்தும் வைக்க முடியாது. T-Rex 3 வந்து நான் ட்ரை பண்றேன் ப்ரோ. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கு, அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கமெண்ட் ஒன்று இருந்ததுடா, அதுக்கு நான் வந்து ரிப்ளை போடுறேன். ஐ திங்க் மோஸ்ட்லி அதை டவுன்லோட் பண்ணி கீழே தள்ளிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது அப்படின்னா, சன்லைட் நிறைய வாங்கினா ஸ்கின் கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சன்லைட் கண்ணில் நிறைய போனா கண்ணு நொல்லையாயிரும் இப்படின்லாம் நிறைய பயமுறுத்திருந்தாங்க ஒரு டைம்ல. சரியா? இதே மாதிரி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். சரியா? கடலை எண்ணெய், நெய் இதெல்லாம் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி உங்க ஹார்ட் வெடிச்சிடும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? இதெல்லாம் சிக்கல் இழுத்த சுத்தமான கடல் எண்ணெய்ங்க அப்படின்னு எத்தனை கடை இருக்கு, வாங்க பாப்போமா? அதை விட இன்னொரு மேட்டர் தெரியுமா? ரீசெண்டா என்னாச்சுன்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வயசானவங்களுக்கு பிரச்சனைடா. சரியா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, காலோட போன் வந்து பெண்ட் ஆகும், முட்டு வலி வரும். இது எல்லாமே வயசாகும் போது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இது வந்து என்னன்னா, சில நம்ம சில விஷயங்கள் கன்சியூம் பண்றது இல்ல. கால்சியம் மட்டும் இல்ல, நிறைய ஒமேகா இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. இன்ஃப்ளமேஷனுக்கு ஒமேகா சொல்லுவாங்க எப்பயும். அதை தவிர நிறைய பிரின்சிபல்ஸ் அதுக்கு இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கலாம். கரெக்ட். இப்போ என்னாச்சுன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல வந்து நான் ரிலீஜியன் பேசல, இல்லாட்டி ஒரு கேஸ்ட்டை பத்தி பேசல. ஆனா அது நடக்குது. அதுதான் இங்க போன இடத்துல வந்து வைத்தியர் சொல்றாரு, ப்ராபபிலிட்டி பாருங்க, எத்தனை ஐயரை முட்டு வலியோட பாத்தீங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாரு. இருப்பாங்களே நிறைய பேர். இல்லையா? இல்லங்கிறாரு அவர். ஏஜ் ப்ரொபோர்ஷன்லாம் பார்த்தா சம்மந்தமே இல்லை. நார்மலா 50 வயசுல ஒரு சிலர்லாம் முட்டு வலியோட வரீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் 75-80 வயசுல யாராவது சொன்னா உண்டு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரொபோர்ஷனே உங்களுக்கு இப்போ மற்ற எல்லாருக்குமே அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது, அந்த நம்பர்ஸ் மாறுதுங்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க இதை. ஏன்னா அவங்க எப்பயுமே அவங்க டயட்ல நெய் சேர்க்கிறாங்கன்றாங்க. சம பாயிண்ட். நெய் ஒரு அந்த பிரைம்டு லைஃப் புக்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சஜஷன் கொடுத்தது வந்து நெய் கன்சியூம் பண்ண சொல்லி. இந்த விஷயத்த அவர் வெள்ளக்காரன், அந்த புக் எழுதுன்னு வெள்ளக்காரன். நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ ஐயர் போய் எங்க இல்ல. முன்ன என்ன சொல்லிட்டாங்கன்னா,
ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் கூட நம்மளோட புரிதல் எப்படி இருந்ததுன்னா ஆலிவ் ஆயில் நல்லது. ஆலிவ் ஆயிலா? நம்ம ஊர்ல ஆலிவ்ஸே வளராது. அதை விற்கணும்ல, அது யூரோப்காரன். அதே மாதிரி இப்போ கூட எடுத்துக்கோங்களேன், ப்ரொக்கோலி நல்லது. என்னது ப்ரொக்கோலி நல்லது அப்படின்னா? அதான் காலிஃப்ளவர் மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. ஏய், அதெல்லாம் நம்ம ஊர்ல விளையாதேப்பா. அதான் அதை விற்கிறதுக்காக இந்த டேட்டா எல்லாம் கொடுப்பாங்கடா. என்னத்துக்கு நான் அப்ப சாப்பிடணும்? அதான் டேட்டா கொடுக்குறாங்கல்ல. ஏன் கீரை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதாமா? அடுத்து இதே மாதிரி தான் பார்த்தோன்னா, நார்மலா நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடைச்சிட்டு இருந்தது, தேங்காய் புண்ணாக்கு கிடைச்சிட்டு இருந்தது, தேங்காய் பூ கிடைச்சிட்டு இருந்தது, தேங்காய் ஆமா எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. இல்ல இதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆமா, தேங்காய்ல கொலஸ்ட்ரால் அதிகம், அதை சாப்பிடாதீங்கன்ற மாதிரி ஒண்ணு கிளம்பி. இப்போ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி இவனுங்க டகால்டி வேலை கிரியேட் பண்ண ரிசர்ச் பேப்பரும் இருக்கு, இது பொய்ன்னு ப்ரூவ் பண்ண ரிசர்ச் பேப்பரும் இருக்கு. அதே மாதிரி தான்டா சன்லைட்டும். சன்லைட்டு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஹீலியோ தெரப்பின்னு ஒண்ணு, இதை நான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த கமெண்ட் போட்டவரு யாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். இல்ல ஆனா அவர் வந்து ரொம்ப பெரிய அப்படியே பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாதிரி வந்து பேசியிருக்காரு. அப்படிலாம் வந்து பேசக்கூடாது, ஓகேவா? தெரியலன்னு சொல்லுங்க, இல்லாட்டி ஒரு சாதாரணமா சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கே ப்ரோ, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கொஸ்டினாவது கேட்கலாம். இவர் சொல்றதை யாரும் கேட்காதீங்க, இவர் வந்து சொல்ற மாதிரி பண்ணா வந்து கண்ணு நொல்லையாயிரும், ஸ்கின் கேன்சர் வந்துடும், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்களும் படிச்சுட்டு வந்து தான் பேசுறோம். நாங்களும் சும்மா அப்படியே உருட்டல அப்படியே வந்து. இல்ல ஒரு சின்ன ஜோக் பாரு, ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் பிசிக்ஸ்ல படிச்சோமா? ஆமா. இப்போ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சில சமயங்கள்ல வெறும் ஒயிட் லைட்டை கண்ணால பார்க்க முடியாதப்ப ஆனா ரெயின்போ அவ்வளவு ஜாலியா பார்க்க முடியுது. ஆமா, சரியா? எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ரிங் லைட் இருக்கு, இந்த ரிங் லைட்டோட லூமின்ஸ் அந்த நிட்ஸ் அது வந்து கம்மியா இருக்கிறனால நான் பாக்குறேன். இதுலயே நிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா என்னால பார்க்க முடியாத ஒரு நிலைமை வரும். சரியா? இதுவும் தான் அதே மாதிரி அந்த சன்னும் அதேதாங்க. சன்னும் காலையிலயும் ஈவினிங்கையும் பார்க்க சொல்றது தான் வந்து மெயினிங். நம்ம வந்து 12 மணிக்கு பார்க்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா கொஞ்ச நேரம் இருண்டு போயிடும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? அதுக்கு சில நம்ம ஊர்ல யோகிக் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் பாக்குறதுக்கும் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அதை பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை. நானும் போய் அதெல்லாம் பண்றது கிடையாது. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, எனக்கும் தெரியாது, ஆனா சொல்லிருக்காங்க. இல்ல இப்போ இந்த படமே எனக்கு ஷாக்கிங்கா இருந்ததுடா. மார்கனே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அதுல வந்து வாட்டரை பத்தி சொல்லுவாங்க. வாட்டர் வந்து எர்த்தோட பிளட். சரியா? எத்தனை பேர் இது மாதிரி சொல்றாங்க? சரியா? அந்த படத்துல பயங்கரமா இருந்தது. வாட்டர் வந்து எர்த்தோட பிளட். இத்தனை வருஷமா எர்த்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த வாட்டர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வாட்டர்ல வந்து அவ்வளவு மெமரி இருக்கும். சரியா? அதை சொல்லிட்டு வாட்டரை வச்சு நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னும் போது, நம்ம பாடியிலும் வாட்டர் இருக்கா? எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம பாடியில இருக்க வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சும் ஒரு சில மேஜிக்ஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா பண்ண முடியும். இதை தாண்டி வந்து சில சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயறதுங்கிறத தான் நிறைய பேர் நம்புறாங்களே. கண்டிப்பா கூடு விட்டு கூடு பாயிறாங்களோ இல்லையோ, சரியா? அட்லீஸ்ட் கூட விட்டு வெளில போயிட்டு திரும்ப கூடு வர முடியுதுன்றது. முதல்ல கூடுன்னு ஒண்ணு இருக்கிறத நம்புறாங்களா? நம்புறாங்க. அதான் இப்போ என்ன மேட்டர்னா, அதுக்கு ரிலவெண்டா இதுல காமிச்சது மேஜிக்கா இருந்ததுடா, செமையா பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ரொம்ப கம்மி தான். இப்போ நான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்லாம் நான் சொல்ல, நான் என்ன படிச்சிருக்கேனோ அதில் வந்து அவங்க தெளிவாக என்ன ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதை நான் போய் வெரிஃபை பண்ணிட்டு, ஓஹோ அப்படியா, எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறாங்க, அப்படியே ஒரு எத்தனை பேர் வந்து ஐயோ கொலஸ்ட்ரால் சாப்பிடாதீங்க, ஐயோ கொலஸ்ட்ரால் தப்பு, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஐயோ டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு டைமில் பெரிய ப்ராபகண்டா ஒன்று பண்ணாங்க. அது எல்லாத்தையும் இப்போ அடுத்தே உடச்சி தூக்கி போட்டாங்களா? அதே மாதிரி சன்லைட்டுக்கு எதிராக சில ப்ராபகண்டாலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் உடச்சி தூக்கி போட்டாங்க. இப்போ அதில் முக்கியமான சன்ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஸ்கேம். ஸோ சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, சன்ஸ்கிரீன் வந்து போடுறதுல வந்து ஒரு டேன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதை வந்து உடனே வைப் பண்றது கிடையாது. ஆமா, அது எப்ப பண்ணிருக்காங்க? அதெல்லாம் அப்படியே வேர்வையோட வேர்வையா போனாதான் உண்டு. அது வேர்வையோட வேர்வையா போல, வேர்வை வெளியே போகுது, சன்ஸ்கிரீன் உள்ள போயிருது. சன்ஸ்கிரீன்ல என்ன இருக்கு? கெமிக்கல்ஸ். ஆமா, அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பிளட் ஸ்ட்ரீமோட. அப்போ என் டவுட் என்னன்னா, இந்த ஸ்கின் கேன்சர் வருதுங்கிறாங்கல்ல, அதுக்கும் இது ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போவே நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 5 இயர்ஸா, எஸ்பெஷலி கோவிட் அந்த டைம்ல இருந்து நிறைய சன்ஸ்கிரீனுக்கும் சன் கிளாஸஸ்க்கு எதிராக. சன் கிளாஸஸ் வந்து மெலட்டினை டிஸ்டர்ப் பண்ணுது, மெலட்டோனினை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கண்ணுக்கு வந்து வர வேண்டிய அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் லைட்டை கட் பண்ணி விடுது சன் கிளாஸ். அதனால தான் நான் கண்ணாடி போடவே நிறுத்திட்டேன். ஏன்னா நார்மல் கிளாஸே டிஸ்டர்ப் பண்ணுது. சன் கிளாஸ் எல்லாம் போடவே தேவையில்ல,
நார்மல் கிளாஸ் போட்டாலே சில ஃப்ரீக்வன்சிஸ்லாம் கட் ஆயிடுதுங்க. இப்போ வர இந்த அந்த ஃபைபரு இல்லாட்டி கிளாஸாவே இருக்கட்டும், என்ன கிளாஸா முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த கிளாஸ் மாதிரி கிடையாது. இப்போ அதுல என்னென்னலாம் ஆட் பண்றானுங்க இவனுங்க அடிட்டிவ்ஸ். அந்த அடிட்டிவ்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பாக்குறாங்கல்ல, அதனால ப்ளூ லைட் கட் பண்றேன். ப்ளூ லைட்டை கட் பண்றதுக்கு ஈவினிங்ல இருந்து தான் எனக்கு ப்ளூ லைட் கட் பண்ணணும். காலையிலயும் ப்ளூ லைட் கட் பண்ணி விட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுதான் பாடி. காலையிலயும் வந்து ப்ளூ லைட்டை கட் பண்ணி விட்டுறான். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த உள்ள அந்த ஒரு பாடி கிளாக்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதுக்கும் இயற்கைக்கும் உள்ள சிங்க் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க போய் தேடி படிச்சீங்க அப்படின்னா, அந்த பிரைம்டு லைஃப்ன்ற புக்ல இது எல்லாமே இருக்கு. சூப்பர்ரா. ஓகேவா? கேஸ் ஸ்டடிஸோட இருக்கு. இந்த சன்கிளாஸ், சன்ஸ்கிரீன் இது ரெண்டுத்திலயுமே வந்து பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரைம்டு லைஃப் புக் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆஹா, இதுலயே பிரச்சனையா? சரி, முதல்ல கண்ணாடியை கட்டி தூக்கி போடு. எதுக்கு ஒர்க்குக்கு மட்டும் கண்ணாடியை யூஸ் பண்ணு. எப்போ நம்ம அந்த ஆக்சுவலா ப்ளூ லைட் வருது இல்ல, அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்க ப்ளூ லைட் ஃபில்டரை. இன்னொரு இப்போ நிறைய பேர் ஆரஞ்சு கலர்ல கிளாஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ஆரஞ்சு கலரா? ஆமா, ஆரஞ்சு கலர். அப்போ அது ப்ளூ லைட் மொத்தமா கட் பண்ணி விடுது. இதெல்லாம் தெரியாதுடா. இப்பெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் அப்படி சுத்தி எல்லாம் பார்த்தா வருது. இதெல்லாம் பார்த்தா நிறைய இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஃபுல்லா எனக்கு தான் வருது. இதுவும் ஒரு ப்ராபகேண்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த டைம் நடந்த ப்ராபகேண்டாவுக்கு இது ஒரு ப்ராபகேண்டாவா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா, இது ரெஸ்பான்ஸா நடந்துகிட்டு இருக்கு. எது உண்மையோ அது போய் அதெல்லாம் தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. உங்களோட அனுபவம் என்ன, உங்களோட அனுபவத்துல என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமா நான் எடுத்து வைப்பேன். ஸோ சன்ஸ்கிரீன் அப்புறம் சன்கிளாசஸ் இது ரெண்டுத்துலயுமே வந்து இல் எஃபெக்ட்ஸும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக அந்த புக் படிச்சதுல எனக்கு தெரிய வந்தது. அண்ட் நான் வந்து சொன்னது வந்து சன்ரைஸ், சன்செட் இந்த 2 டைம்ல மட்டும்தான் சன் பார்க்கறதுக்கான, அப்படிதான் நான் அந்த கான்டெக்ட்ல தான் நான் அந்த டைம்ல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். அந்த டைம்ல தான் நான் அதே மாதிரி சன்கிளாசஸ்லாம் நான் முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானும் பார்த்தேன்னா, சன்னை ப்ரேயரில் நிற்கும் போது கூட சன் தெரிஞ்சதுன்னா வெளில தானே நிற்போம் ப்ரேயரில், அப்படியே அப்படி சும்மா பார்ப்பேன்டா. ஆனால் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சுன்னு வையன், நல்லா 9 மணி சன்லாம் திரும்பும்ல, என்ன ஆகும்னா அப்படி பார்த்ததுக்கப்புறம் இப்படி திரும்பினேன்னு வையன் எல்லா இடமும் கருப்பாக தெரியும். ஆமா, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ்லாம் வாங்கி ஆமா அப்படியே கருப்பா இருக்கும். எங்க பார்த்தாலும் கருப்பா இருக்கும். சைடுல மட்டும் பார்த்தனா தெரியும். ஆமா, நடுவுல வந்து ஒரு கருப்பா இருக்கும், ஓட்ட மாதிரி இருக்கும். ஆமா, அப்புறம் அது அப்படியே பொறுமையா சரியாகும். ஆமா, அது வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா விஷன் லாஸ் இருக்கும். அதனால அதையும் அவர் வந்து அந்த புக்ல சொல்லியிருப்பாரு, தயவு செய்து சன்ரைஸ் சன்செட்ல மட்டும் பண்ணுங்கடா, லூசுத்தனமா மற்ற டைம்ல எல்லாம் பண்ணி கண்ணை நொல்லை ஆக்கிக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட். நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, அதனால தான் நான் திருப்பி அந்த புக்கு கொண்டு போறேன். ஓகேவா? கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸ்க்கும் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, இதுக்கும் எதிர்கருத்தெல்லாம் தெரிவிங்க. அப்போதான் நாங்கள் மறுபடியும் இந்த வீடியோ பண்ண முடியும். இல்லை, அப்போதான் இன்னும் நிறைய விளக்க முடியும். தப்பு இல்லை, நீங்கள் எதிர்கருத்து சொல்றதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நாங்களும் உட்காந்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஆமாம், நல்ல, தட்ஸ் குட். எஸ், ஓகே, லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் குட். எஸ். ஸோ ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். கண்டிப்பாக ஊர் வம்பு இந்த மாதிரியான சீரீஸ்லாம் வந்து வரும். என்ன பண்ணுறது, அது ஊர் வம்பா அது கேட்குறாங்க. ஊர் வம்பு என்னாச்சு, அதை பற்றி வரவே மாட்டேங்குது. இது என்னது இப்போ? இதையே ஊர்வம்பா தான் பாக்குறாங்க எல்லாரும். அது ஊர்வம்பு தான், எல்லாமே ஊர்வம்பு தாங்க. டெக்கும் ஊர்ல தான் இருக்கு, ஹெல்த்தும் ஊர்ல தான் இருக்கு. எது ஊர்ல இல்ல, எல்லாத்த பத்தி பேசுவோம். கரெக்ட். அதுக்குதான் சிவபுராணி உதயசெல்வன் சேனல் பேர் வச்சிருக்கிறோம். ஆமா, அப்பதான் எல்லாத்த பத்தி பேச முடியும். நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது நம்ம ஒரு இதுலன்னு தான். கரெக்ட். அதனால எல்லா டாபிக்ஸும் பேசுவாங்க. மறுபடியும் வாங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. இப்பெல்லாம் சப்ஸ்கிரைபர்லாம் ஒண்ணுமே கிடையாதாமே. சப்ஸ்கிரைபர்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் அல்காரிதம் தான் நாம இப்பெல்லாம். அதனால அல்காரிதம் ப்ரொமோட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி விடுங்க. கரெக்டுங்க. பாக்குறீங்க, சொல்றீங்க, உங்களோட சஜஷன், நீங்க வேற ஏதாவது டாபிக் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. சரியா? வரும் இன்னொரு பதிவுல. இருக்கு சிவபரணி மற்றும் பரத்வாஜ். பார்க்கலாங்க. வணக்கம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.